தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. உடம்புல தெம்பில்ல, கையிலயும் என்கிட்ட பெருசா பணம் இல்ல. ஆனா இதெல்லாம் உனக்கு நான் ஏன் செய்யறேன் தெரியுமா? எல்லாம் காரணமாதான். அதுவும் ஒண்ணு இல்ல, 2 காரணம். முதல் காரணம், கொஞ்ச நாள் என்னோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான குடும்பத்துல வாழறதுன்னா எப்படின்னு காட்டியிருக்க இல்லையா, அதுக்குதான். 2வது காரணம், இப்ப அதை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட பாரு, அதுக்குதான். பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இது புதுசு இல்லையே. கொடுப்ப எடுப்ப, என்ன வதைக்கலனா உனக்கு தூக்கமே வராதா? என்ன இருந்தாலும் கல்யாணமே பண்ணிக்காம ஒரு புருஷன் ஒரு குழந்தைன்னு கொடுத்து பாரு, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். கொஞ்ச காலம் அதுல அவ்வளவு சந்தோஷத்தை நீதானே தந்த, அதை நினைச்சுக்கிட்டு மிச்ச வாழ்க்கையையும் வாழ்ந்துட்டா அது போதும் எனக்கு. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழறத விட சந்தோஷமா மனசுல இருக்கிற பழைய ஞாபகத்தை எல்லாம் நினைச்சுக்கிட்டே வாழறதும் வாழ்க்கை தானே. இது அதுக்கு நான் செலுத்துற நன்றி காணிக்க. என் வாழ்க்கையில இனிமே நான் எனக்குன்னு எதுவும் உன்கிட்ட கேட்க போறதில்ல. நான் வெண்பாவையும் அவரையும் விட்டு விலகி போறதுக்கு ஒரே காரணம்தான். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில சொத்து சுகம் சந்தோஷம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அம்மா அப்பா இல்லாம இருக்க கூடாது. யாராவது ஒருத்தர் இருக்கணும். நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த கஷ்டம் வெண்பாக்கு வரவே கூடாது. அந்த கஷ்டத்தை என்னைக்கும் அவளுக்கு கொடுத்துடாத. அப்பா இருந்தும் கூட இருக்க முடியாத நிலைமைக்கெல்லாம் அவங்க 2 பேரையும் கொண்டு வந்துடாத. அந்த அழகான சின்ன குருவி கூட்ட கலைச்சிடாத. அதுக்குதான் இந்த வேண்டுதல். நீ இதை செய்வேன்னு நான் நம்புறேன். அவங்க பிரியாம இருக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இனிமே செய்ய வேண்டியது நீதான்.
டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கரெக்டா நல்லா இருக்குல்ல? இருக்கு. பிஸ்கட் கூட இருக்க எடுத்துக்கோங்க ராஜிமா. இருக்கட்டும். எனக்கு வேண்டாம், சுகர் டயட்ல இருக்கேன். வாங்க அங்கிள். வா நிஷா. வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உட்காருங்க, டீ சாப்பிடலாம். என்னாச்சு அங்கிள்? உட்காருங்க. நிஷா உட்காரு. நம்ம வீட்ல டீ சூப்பரா இருக்கும். ரஞ்சி, அவங்களுக்கும் டீ கொண்டு வா. சரி இந்த ராஜிமா. பாரு ராஜு, நான் எதுவும் சாப்பிட வரல. நான் ரொம்ப மோசமானவன். ஏதோ உங்ககிட்ட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு போறதுனால என்ன கேணையன்னு நினைச்சிடாதீங்க. என்னை ஏமாத்திரம்னு நினைக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நிஷா, என்னாச்சு உங்க அப்பாக்கு? என்ன கதிரேசன், திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் வராததுமா என்னென்னமோ பேசுறீங்க? நடிக்காத ராஜு, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த பாரு ரஞ்சிதா, ராஜி சொன்னான்னு கோர்ட்ல மாத்தி பேசினேன்னு வையி, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கதிரேசனை அப்புறம் நீ பார்க்க முடியாது. முடிச்சு விட்டு போயிடுவேன். நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் பயந்தாலே கிடையாது. அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சத்தியமா நான் மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். என்ன பத்தி ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? ப்ராமிஸ் பண்றேன், நம்புங்க. சும்மா பேசினா கூட நான் நம்புவேன். ஆனா ப்ராமிஸ் பண்றவங்கள நான் எப்போதுமே நம்புறது இல்ல. உண்மையை சொல்றவங்களுக்கு இந்த சத்தியம் ஈர வெங்காயம்லாம் தேவையில்லை. சொன்ன சொல்லுல நிற்பான். அப்படி இல்லாதவன் தான் வார்த்தையை துணைக்கு அழைச்சிக்கிட்டு ப்ராமிஸ்னே ஆட்டம் காட்டுவான். என் மேல ஏதோ கோவத்துல வந்திருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. உட்காருங்க, என்னன்னு பேசி தீர்த்துப்போம். இங்க பாரு ராஜு, என்னுடைய இத்தனை வருஷ தொழில் அனுபவத்துல நான் தொழில சமரசம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. முதல் தடவையா நீ கான்ட்ராக்ட கேட்ட நான் விட்டு கொடுத்தேன். எதுக்காக? அந்த கொலகார பைய விஜய உள்ள தள்ளிட்டு என் பேத்திய என்னுடைய கஸ்டடியில கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஆனா நீ ரொம்ப விவரமா என்கிட்ட கான்ட்ராக்டையும் வாங்கிக்கிட்டு என்னைய முட்டாளாக்கணும்னு டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்க. எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன தெரிஞ்சுச்சு? முதல்ல அது சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் ஓபனா கேட்டா நானும் பதில் சொல்றேன். அடேங்கப்பா, இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியவே இல்லனா? நீங்க டபுள் கேம் ஆடல போல, பல கேம் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நாங்க எதை பத்தி பேசுறோம்னு கூட உங்களுக்கு புரியல. நீங்க பாரு நிஷா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் அமைதியா இரு. உங்க அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் பார்த்தவ நான் தானே. நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நீங்க எங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட அமைதியா போகணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன பாக்குறீங்க? நீங்க மல்லிய மீட் பண்ணல? பண்ணீங்களா இல்லையா? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நாங்க ஏன் அவளை பார்க்க போறோம்? அவளுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல அவ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ராஜி மத காரணங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ரஞ்சி இரு, நானே பேசிக்கிறேன். ஆமா, நான் மீட் தான் பண்ணேன். இப்ப என்ன அதுக்கு? அதுக்கு என்னவா? எங்களுக்கு சாதகமா கோர்ட்ல வந்து பேசுறோம்னு சொல்லிவிட்டு அவகிட்ட ரகசியமா டீல் பேசிட்டு இருக்கியா? அதுல உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? உங்ககிட்ட சொன்னதை நான் செஞ்சு கொடுக்கலனா நீங்க தாராளமா வந்து என்ன கேள்வி கேட்கலாம். அப்போ மல்லி கிட்ட உனக்கு சாதகமா தான் கோர்ட்ல பேசுவேன்னு ப்ராமிஸ் பண்ணதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதென்ன உள்ளலாயா? மல்லி கிட்ட கோவில்ல பேசுனதெல்லாம் மொத்தமா பார்த்துட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கா போல இருக்கே. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்ன மேடம், நாம போட்ட பிளான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு உள்ளுக்குள்ள உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? உண்மையா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு உதறல் எடுக்கணும்? நான் இப்ப பேசலன்னு சொல்லவே இல்லையே. ஆமா, நான் பேசுனேன் தான்.
இங்க பாருங்க, நிஷா உங்க பொண்ணுதான். ஆனா அவ சின்ன பொண்ணு சார். அவளுக்கு சில நுணுக்கங்கள்லாம் இந்த வயசுல தெரியாது. அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்து முறைச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறீங்க. நானும் மல்லியும் பேசினத உங்க பொண்ணு பாத்திருக்கா. பார்த்ததையும் கேட்டதையும் வந்து அப்படியே உங்ககிட்ட ஒப்பிச்சிருக்கா. அத உண்மைன்னு நம்பி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? இப்ப விஜய் தான் ரேணுகாவை கொன்னான்னு ரஞ்சிதா கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டா. விஜய் ஜெயிலுக்கு போயிட்டா. நான் தாத்தா கூடவே தான் இருப்பேன்னு வெண்பா சந்தோஷமா உங்க கூட வந்துருவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வெண்பா மல்லி மேல உயிரையே வச்சிருக்கா. நான் மல்லியம்மா கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிப்பா. கோர்ட்டும் அவ விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ நீங்க இவ்ளோ தூரம் பேசுறதெல்லாம் வீணா போயிடுமே கதிரேசன் சார். விஜய் உள்ள போறதுக்கு முன்னாடி மல்லிய கிளியர் பண்ணி விட்டுட்டா உங்களுக்கு பிரச்சனை வராது பாருங்க. விஜய் வெண்பா நல்லா இருக்கணும்னா அவ என்ன வேணாலும் செய்வா. அதுக்குதான் விஜய் வாழ்க்கையில இருந்து விலகி போயிடு, உன் புருஷனை காப்பாத்துறேன்னு நான் அவகிட்ட டீல் பேசினேன். சரி, வேணான்னா சொல்லிடுங்க. இப்பவே நான் கூட மல்லி கிட்ட போய் உன் புருஷனை நாங்க காப்பாத்த மாட்டோம், நீ டைவர்ஸ் எல்லாம் பண்ணாத, நான் போய் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன நடக்கும்? மல்லி நேரா போய் விஜய் கிட்ட கேஸ் விஷயத்த சொல்லுவா. விஜயும் உஷாராயிடுவான். அப்புறம் ரஞ்சிதாவே சாட்சி சொன்னா கூட அத உடைச்சு எறிய விஜய் ஏற்பாடு பண்ணுவான். அதுக்கப்புறம் பேத்தியை கூடன்னு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நீங்க மாறி மாறி பழையபடி அலைஞ்சிட்டு இருக்கணும். இதெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு? அப்ப நீ என்கிட்ட பேசின முடிவுல இருந்து மாற போறதில்ல, அப்படிதானே? எழுதி தரட்டுமா? நீங்களும் எழுதி நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். அதெல்லாம் பண்ண முடியாது சார். வாழ்க்கையில சில விஷயத்தை தான் நம்ம எழுதி பார்க்க முடியும். நம்ம அடுத்தவனுக்கு எடுக்கிற திட்டத்தை ஒரு நாளும் எழுத முடியாதுல்ல. அவன் எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தா கூட. இங்க பாருங்க, என்ன நம்புங்க. ராஜே, திரும்பவும் சொல்றேன், கூடவே இருந்து உன் தம்பியை ஏமாத்தி அவன் சொத்தெல்லாம் வளைச்சு போட்டுட்ட மாதிரி என்ன ஏமாத்திலாம் நீ நினைக்காத. ஏன் சொல்றேன்னா, அந்த சொத்தை கைப்பற்றதுக்காக நீ என்னென்ன வேலை பார்த்தன்னு ஒண்ணு விடாம உன் மேனேஜர் என்கிட்ட சொல்லிட்டான். எல்லாம் வீடியோவில் இருக்கு. இதை நான் யூஸ் பண்றதுக்கான அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். வர வைக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். வரட்டுமா? வாணி சார். பார் ரஞ்சிதா, ராஜி சொன்னான்னு கோர்ட்ல மாத்தி பேசினேன்னு வையு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கதிரேசனை அப்புறம் நீ பார்க்க முடியாது. முடிச்சு விட்டு போயிடுவேன். அந்த கொலகார பைய விஜய உள்ள தள்ளிட்டு என் பேத்திய என்னுடைய கஸ்டடியில கொண்டு வரணுங்கிறதுக்காக. ராஜே, திரும்பவும் சொல்றேன், கூடவே இருந்து உன் தம்பியை ஏமாத்தி அவன் சொத்தெல்லாம் வளைச்சு போட்டுட்ட மாதிரி என்ன ஏமாத்திலாம் நீ நினைக்காத. ஏன் சொல்றேன்னா, அந்த சொத்தை கைப்பற்றதுக்காக நீ என்னென்ன வேலை பார்த்தன்னு ஒண்ணு விடாம உன் மேனேஜர் என்கிட்ட சொல்லிட்டான். எல்லாம் வீடியோவில் இருக்கு. ராஜிமா, இப்ப என்ன பண்றது? சாப்பாடு எடுத்து வை. அத கேக்கல ராஜிமா. நிஷாவோட அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரே, அததான் கேக்குறேன். அந்த கதிரேசன் கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ரொம்ப உஷாரா வேலை பார்த்து வச்சிருக்கான் அந்த மேனேஜர் ராஸ்கல். இந்த ஆள் கிட்ட உளறி தொலைச்சிருக்கான் போல. நன்றி கெட்டவன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மேடம்னு சாமி முன்னாடி வச்சு சத்தியம் எல்லாம் வேற பண்ணான். ஆனா அவன் சத்தியத்தை காப்பாத்தவே இல்லை.
நாமளும் தான் மல்லிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். விடுங்க ராஜிமா. இந்த கதிரேசன் சைலண்டா நம்மள வாட்ச் பண்ணி நம்ம பண்ண திருட்டுத்தனத்தை மோப்பம் புடிச்சிட்டான். சம்பந்தப்பட்டவங்கள தவிர 3வது ஆளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் அது ரிஸ்க் தான். அப்படின்னா நம்ம 2 பேரும் மாட்டிப்போமா? சுத்தலா திரும்ப போயிருமா? இந்த வீடு கம்பெனி எல்லாத்தையும் புடுங்கிட்டு நம்மள துரத்தி விட்டுருவாங்களா? இல்ல நம்மளே ஜெயில போட்டுருவாங்களா? சி வாய மூடு. அவ்வளவு தூரம் போற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? தேவைப்பட்ட அந்த கதிரேசனையே நான் தூக்கிடுவேன். ராஜிமா, கிரைம் ரேட் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. முதல்ல மாமா கிட்ட இருந்து சொத்தை வாங்குனீங்க, இப்போ கொலை கேஸ் வேறயா? நானும் தான் உங்க கூட இருக்கேன். வேண்டாம் ராஜிமா, முதல்ல நாளைக்கு ஆக வேண்டியதை பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி மாமா தான் ரேணுகாவை கொண்டாங்கன்னு நான் கோர்ட்ல சொல்லணும் இல்லையா? என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் அப்படியே சொல்லிடுறேன். இல்லனா அந்த கதிரேசன் நம்ம வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திருவாரு. இந்த ஆளுக்கு இப்ப அவன் பேத்தி வேணும். அவ கைக்கு வந்த உடனே அவளை தூக்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஆளை வச்சு நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் அந்த ஆளை சமாளிச்சுட்டா மட்டும் போதும். இப்போ நான் நாளைக்கு சொல்லணுமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லணும், ஆனா எப்படி சொல்லணும்னு யோசிக்கிறேன். எனக்கு எதுவுமே சரியா படல. சரியா படலன்னுலாம் இல்ல, அது எதுவுமே நம்ம கையை மீறி போகாது. நாம நினைச்சதுதான் நடக்க போகுது. பாட்டி மல்லிமா எப்போ வருவாங்க? அவ எங்கேயும் போக மாட்டா, கண்டிப்பா வருவா. நாமெல்லாம் இங்க தானே இருக்கோம், நம்மள தேடி வருவா. ஐ மல்லிமா வந்துட்டாங்க. மல்லியம்மா. சார் சொல்லுங்க சார். விஜயகுமார்ங்கிறது ஆமா, நான் தான். சார் கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. கோர்ட்ல இருந்து சம்மனா? இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்னது? இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மாப்பிள்ள தம்பி? இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னா அவ முடிய புடிச்சு ஆட்டுன்னு ஆட்டி உண்டு இல்லன்னு ஆக்கிடுவான் பாருங்க. ச்சே, வேற வேலை இல்லாம உட்கார்ந்துகிட்டு அப்படியே கோர்ட்டாரா அனுப்பிட்டு இருக்காளா? என்னங்க மாப்பிள்ள தம்பி? ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? திடீர்னு கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி வந்து நிக்குது. அதான் எனக்கும் புரியலமா. வெண்பா கஸ்டடி கேஸ் சம்பந்தமா ஆஜராக சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு வர கேஸுக்கு இன்னைக்கு லெட்டர் வந்திருக்கு. அதான் எனக்கே குழப்பமா இருக்கு. மா, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லெட்டர் வந்துச்சா? இல்ல மாப்பிள்ள தம்பி, இப்ப இவங்க கையெழுத்து போட்டால கொடுத்துட்டு போறாங்க. அப்படி எதுவும் நான் வாங்கவே இல்லையே. ஒருவேளை அந்த மல்லிப்புள்ள வாங்கியிருப்பாளோ? இந்த நேரத்துல அவ வேற எங்கேயோ போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம டார்ச்சர் பண்றான். இல்லம்மா, வாய்ப்பு இல்ல. மல்லி லெட்டர் வாங்கியிருந்தானா கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டா. இதோட இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு நல்லாவே தெரியும். கோர்ட் விஷயம் சாதாரண விஷயம்ங்கிறது அவளுக்கு தெரியும். அப்புறம் எப்படி தம்பி? அதாம்மா இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ள தம்பி, கஸ்டடி கேஸ்ன்னு சொன்னீங்க, ஆனா இதுல ரேணுகா மர்டர்னு போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஆமாமா, அந்த கதிரேசன் ரேணுகா டெத் கேஸையும் இதோட கோர்த்து விட்டுருக்காரு. Continental Instant Cup
காஃபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.